ரெண்டு வார்த்தை இருக்குதுங்க. பின்பற்றுதல்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க, எதிர்த்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. இன்னைக்கு என்ன தெரியுங்களா, எதிர்ப்பவர்கள் எதிர்ப்பதாக சொல்லி கொண்டு பின்பற்றுகிறார்கள். ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ். இது யாராவது சிந்திச்சிருக்குமா இது வரைக்கும்? நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை நான் வேறு வெளியில் தானே வரணும், அந்த விஷயம் கூடாதுன்னு தானே வெளியே வரணும். நல்ல கவனிங்க, எதிர்ப்பதாக சொல்லுகிறவர்கள் எதிர்க்காமல் அதை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அது எப்படி எதிர்ப்பாக ஆக முடியும்? சரி, எடுத்துட்டோம், போகலாம். எவ்வளோ தூரம் போகலாமா போகலாம். அமெரிக்காவில் ஒரு பிளாக் லேடி ஒரு டிவி ஷோ நடத்துவா, இன்னும் ஒப்ராய் ஒரு பேர் பின் நீங்கள் போய் போட்டு பாருங்கள். ஒரு நல்ல அமெரிக்கா டிவி ஷோஸ் எல்லாம் நடத்துறது. நம்ம ஊரில் அந்த அம்மா ஒன்று நடத்துது, அது பேர் என்ன கிருஷ்ணன்? சொல்வதெல்லாம் உண்மை. ஒரே அசிங்கமாக இருக்கும் கதையெல்லாம் அசிங்கமாக இருக்கும். அந்த அம்மா நல்லம்மா, ஆனால் ப்ரோக்ராமில் பார்த்தா மொட்டே அப்படி தான் இருக்கும் எல்லாம். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் தான் எல்லாமே டோட்டலாக. சரி, ஒழிஞ்சு போகுது. இந்த அம்மாவுடைய இந்த ஷோ இருக்கு இல்லையா, அதோடைய பேசிக் அமெரிக்காவில் ஒரு லேடி ஆரம்பிச்சு. அவள் சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், அவள் பிளாக் லேடி. அவள் நான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவள் என்ன பண்ணுறா அதை பாருங்களேன். ஒரு 15 வயசு பொண்ணை நிறுத்தி வச்சுட்டு கேட்குறா, நீ உன்னை பற்றி ஏகப்பட்ட விஷயம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அவன் சொல்கிறா, கேளு, நீ ரொம்ப தவறான ஒரு வாழ்க்கை வாழறியாமே, உடம்பை விற்கிறியாமே. எஸ். $50 யார் கூட வேணாலும் நீ வெளியே போறியாமே. எஸ். ஒரு 15 வயசில் இப்படி வாழ்கிற வாழ்க்கை தப்புன்னு உனக்கு தெரியாதா? நாளைக்கு உனக்கு நோய் வரும், உனக்கு கஷ்டம் வரும், உனக்கு சொசைட்டியில் மரியாதை போயிடும். இதை பற்றிலாம் எதுவுமே உனக்கு தெரியாதா? லைஃப் எவ்வளோ வேல்யூபிள், அதை பற்றிலாம் நீ சிந்திக்க மாட்டியா? எஸ், ஐ நோ இட். தென் ஒய் ஆர் யூ டூயிங் திஸ்? ஏன் இவ்வளோ மட்டமாக நடந்துக்கிற? இது தப்புன்னு உனக்கு தெரியுது, கெடுதல்னு உனக்கு தெரியுது, ஆனால் நீ அதை செய்கிறியே ஏன்? அந்த பொண்ணு ஒரு ரிப்ளை சொன்னா, சார், எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்காது. இந்த வார்த்தையை கவனிங்க, எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்காது. சரி, எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தணும், எங்கள் அம்மா துடிக்கணும், எங்கள் அம்மா மனசு வேதனைப்படணும், அவங்க நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து நொந்து நூலாக போகணும் எங்கள் அம்மா. அதனால தான் நான் அந்த காரியத்தை விடவும் பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு நான் இதை பண்ணேன், அவங்க மனசு வேதனைப்படுது. அவங்க தானே உங்கள்கிட்ட இவ்வளவு சொன்னாங்க. எஸ், அவங்க தான் உன்னை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாங்க. அவங்க இந்த ஷோக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா மனசு துடிக்கும் இல்லை, என்ன இவ்வளோ அசிங்கமாக ஊரறிய உலகம் அறிய இப்போ எங்கள் அம்மாவை துடிக்க வைக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். இதை கேட்டால், ஏன் நீ உங்கள் அம்மாவை துடிக்க வைக்கணும்? நான் அவளை எதிர்க்கிறேன், எனக்கு அவளை பிடிக்கல, பழி வாங்கணும் எனக்கு ஆசை. அதனால தான் நான் இது மாதிரிலாம் பண்ணேன்னா அவன் நொந்து அப்படியே வேதனையில் சாகணும், அதுக்காகத்தான் பண்ணுறேன். காரணம், எங்கள் அம்மாவுக்கு ஒழுக்கம் கிடையாது. இந்த வார்த்தையை கவனிக்கணும், எங்கள் அம்மாவுக்கு ஒழுக்கம் கிடையாது. ஓகே, உங்கள் அம்மா வர சொல். அவங்க வந்தார். அந்த அம்மா அப்படியே நிறுத்திக்கிட்டு அவளை ஒன்றுமே கேட்கல. இந்த பொண்ணுகிட்ட ஒரு கேள்வி கேட்டா, நீ உங்கள் அம்மாவை எதிர்க்கிறியா ஃபாலோ பண்ணுறியான்னு கேட்டேன். இதுதான் சைக்காலஜி. நீ உங்கள் அம்மாவை எதிர்க்கிறியா ஃபாலோ பண்ணுறியா? எதிர்க்கிறேன்னா இல்லையே, அவள் ஒழுக்கம் இல்லாதவன், நீ ஒழுக்கம் இல்லாதவளாக இருக்கிற. நீ அப்போ அவளை ஃபாலோ தான் பண்ணுறிய ஒழிய நீ எங்கே அவளை எதிர்க்கிற? நீ எதிர்க்கிறேன்னு சொல்கிறது பொய். ஜஸ்ட் யூ ஆர் ஃபாலோயிங். நல்லா புரிஞ்சுக்கோ, ஃபாலோ பண்ணுறது நிச்சயமாக எதிர்க்கிறதா ஆகாது. எதிர்க்கிறதுனா அந்த விஷயத்தை நீ எதிர்த்திருக்கணும், அந்த விஷயத்தை நீ எதிர்க்கலை. ஸோ யூ ஆர் ஃபாலோயிங், யூ ஆர் நாட் அதோட ஃபைட், யூ ஆர் நாட் ஃபைட்டிங் வித் தட் கேட்குறா. இந்த பொண்ணு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா, அஃப்கோர்ஸ் நவ் ஐ திங்க் லைக் தட். நீ சொல்கிறது எனக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு. இது நான் அந்த ஷோவை பார்த்தபோது கொஞ்சம் பிரமிச்சு போனேன். அந்த தியரி சைக்காலஜியில் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? நம்மில் பல பேர் எதை எதிர்க்கிறோமோ அதை பின்பற்றுவதன் மூலமாகவே எதிர்ப்போம். அதனால தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். நாம் அதுதான் எல்லா துன்பங்களுக்குமே காரணம். இப்போ என்ன, நான் ஏன் இவ்வளோ யோசிச்சு பேசுகிறேன்னா, சரியாக நான் சொற்களை பயன்படுத்தலைன்னா அது கான்ட்ரவர்சியாக போயிடும். அதனால தான் ரொம்ப காஷியஸாக நான் சொற்களை யோசித்து உங்களோட பேச வேண்டியிருக்கேன். இப்போ திப்பு சுல்தானுடைய வரலாற்றை 2 சைடுலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இந்த நாட்டில்.
ஒரு குரூப் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, அவர் வந்து ஒரு மதத்தில் தீவிரத்தன்மையோடு இருந்தார், மற்ற மக்களுக்கு அவர் பெரிய கஷ்டங்களை உண்டு பண்ணார் அப்படின்னு ஒரு குரூப்பு அவரை பற்றி தொடர்ச்சியாக செய்தி போடுவாங்க, அவரை பற்றி போடுவாங்க. இன்னொரு பக்கம் அவர் இந்துக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறார். சிருங்கேரி மடத்துக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கிறார். சிருங்கேரி மடத்துக்கு பல்லக்கு கொடுத்தது அவர் தான். சிருங்கேரி மடத்துக்கு இராணுவ பாதுகாப்பு கொடுத்தது அவர் தான். தங்கத்தில் நிறைய பூஜை பொருள் எல்லாம் கொடுத்துருக்கிறார், நிலபுலம் கொடுத்துருக்கிறார், எல்லாம் கொடுத்துருக்கிறார். வேறு வகையில் திப்பு சுல்தானுடைய இன்னொரு சைடை அவரை பாராட்டுறவங்க எல்லாம் பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு இந்து மதத்துக்கு பண்ணவரை போய் விரோதின்னு சொல்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க மேலக்கோட்டை சம்பவம் இன்னும் ஒரு 7-8 இருக்குது திப்பு சுல்தான் வரலாற்றில். நீங்கள்லாம் தேடி போய் படிங்க, அதை நான் பேச விரும்பலை. அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவர் இந்துக்களுக்கு பகைவரானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எப்படி முடிவுக்கு வர்றது? திப்பு சுல்தானுடைய மைண்ட் எப்படி இருந்ததுங்கிறத முதல்ல படிக்கணும். அவர் என்ன நினைக்கிறாரு, இந்தியா ஒரு தன்னுடைய ஆட்சிக்கு வந்துருச்சு, ஒரு பகுதி, பெரும்பகுதி, தான் சுதந்திரமா மன்னரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி மன்னராக அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது முதல்ல அவர் மைண்டில் என்ன தப்பான ஒரு அபிப்பிராயம் செட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன நினைக்கிறாரு, இது பாருங்க, தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாட்டுப்பற்றும் ஒரே மதமானவர்கள் இருந்துவிட்டால் மதப்பற்றும் நாட்டுப்பற்றும் ஒன்றாகிவிடும், நாட்டை காப்பாற்றுவது சுலபம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிறார். ஸோ இதுக்கு யாரெல்லாம் விரோதமாக இருக்கிறாங்களோ அவர்களை பகைவர்களாக நினைக்கிறார். அவருடைய ஆரம்பத்தில் அதுக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது, ஹிஸ்டரியை மறைக்க முடியாது. நம்ம கடுமையாக நடந்திருக்கிறாரு, சில மரணங்கள், சில இல்லை பல மரணங்கள் நடந்திருக்கு. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு பளீர்னு அவருக்கு மனசில் உரைக்குது, என்ன, நான் மதமும் நாடும் ஒன்று என்று நினைத்ததால், என் மதத்தில் இல்லாதவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்ததால், வெள்ளைக்காரர்கள் உள்ளே வந்துவிட்ட பிறகு நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் இங்கு இருக்கிற இந்துக்களுடைய அன்பை பெறாமல் என்னால் ஆட்சியை நடத்த முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறார். உடனே என்ன பண்றாரு, சிருங்கேரியோட சமாதானம் பண்றார். அவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. இனிமே நான் இந்துக்களுக்கு பாதுகாவலம் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். பொன்னையும் பொருளையும் வாரி கொடுக்குறார். இப்போ இந்த வரலாற்றை எப்படி படிக்கணும்? ஒரு காலத்தில் இருந்த திப்புவின் வரலாறு, பிறகு அவரிடத்தில் ஏற்பட்ட மாற்றத்தோடு கூடிய வரலாறு. இப்போ என்ன தப்பு பண்ணார் அவர்? மதமும் நாடும், நாட்டுப்பற்று என்பது மதப்பற்றோடு இணைக்கப்பட்டு விட்டால், ஒரே மதம் ஒரே நாடு என்று ஆகிவிட்டால், நல்ல கவனிங்க, ஒரே மதம் ஒரே நாடு என்று ஆகிவிட்டால் அது உண்மையில் வெற்றியை தரும் என்று நம்பினார் திப்பு. ஆனால் அவர் நினைத்தது நடக்கவில்லை. இப்ப திப்புவை கிரிட்டிசைஸ் பண்றாங்க பாருங்க, அவர்களும் அவரை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு ஒரே நாடு ஒரே மதம் என்ற கருத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறார்களே ஒழிய அது ஆபத்தில் முடியும் என்கிற தெளிவை பெறவில்லை. நான் யாரையும் ஆதரிக்கிறது இல்லை, எதிர்க்கிறது இல்லை, அனலைஸ் மட்டும் பண்றேன். நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன தெரியுங்களா, இந்த கான்செப்டே தப்புன்றேன்னா, ஒரு நாட்டில் இருக்கிறவர்கள் ஒரே மதத்தவராக இருக்க முடியாது, அவர்கள் வெவ்வேறு மதத்தவராக இருப்பார்கள். நாட்டுப்பற்று என்பதையும் மதப்பற்று என்பதையும் குழப்பாதீர்கள். மதப்பற்று என்பது அவனுடைய தனிப்பட்ட விஷயம், நாட்டுப்பற்று என்பது பொதுவான விஷயம். இரண்டுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாட்டை திப்பு குழப்பியதால் பெரிய துன்பத்துக்கு உள்ளானார். அதிலிருந்து பிறகு அவரால் மீள முடியவில்லை. பிறகு மீண்டார். அதன் பிறகு இந்துக்களோடு தோழமை பூண்டார். பிரயோஜனம் இல்லை. பிறகு திப்பு கொல்லப்பட்டார். நீங்க திப்புவோட வீழ்ச்சியை படிச்சிட்டீங்கன்னா என்ன புரிஞ்சுக்குவீங்க? மதத்தையும் நாட்டையும் ஒன்றாக ஒருங்கிணைக்க நினைக்கிறவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அதன் மூலம் மிகப்பெரிய தோல்வி அடைவார்கள். அது நாட்டுக்கு நல்லது அல்ல என்ற தெளிவை இந்த காலகட்டத்திலும் நான் தெளிவுபட சொல்லத்தான் நினைக்கிறேன். அது ஆபத்தானது, அது நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லது அல்ல. ஒருபோதும் ஒரு மதமுடைய நாடாக ஒரு நாடு மாற முடியாது. அப்படி மாறுவதால் எந்த விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியாது. நீங்கள் விவரம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மதம் ஒரு நாடு, நேபாளம் இந்து நாடு பெரிதாக வளர்ந்து விட்டதா? பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு பெரிதாக வளர்ந்து விட்டதா? பங்களாதேஷ் இஸ்லாம் நாடாக மாறிவிட்டது. போர் இல்லாமல் அமைதி இல்லாமல் இருக்கிறதா? நீங்க வளைகுடா நாடுகள் உண்மையிலேயே இஸ்லாமிய நாடுகள் தான். ஆனா மன்னராட்சி தான் இருக்கிறதே ஒழிய மக்களாட்சியின் சுவடு இருக்கிறதா?
அது எந்த மதம் சார்ந்த நாடாக மாறினாலும் சரி, அந்த மதம் சார்ந்த நாடுகள் மக்களாட்சியை ஒப்புக்கொள்வதில்லை. இப்பவும் பாகிஸ்தானில் யார் சார் பவர்ஃபுல்? பேருக்கு ஒரு ஜனாதிபதி, பேருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், பேருக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எல்லாம் முனீர். எப்படி நியாயம் அது? ஒரு ராணுவ தளபதி கிட்ட ஃபுல் பவர் போயிருக்குதுன்னா எவ்வளோ பெரிய அக்கிரமம் அது. இதுதான் நான் பயப்படுறேன். என்ன பயப்படுறேன்? இந்த நாடு அப்படி ஒரு மதம் சார்ந்த ஒரு சர்வாதிகார நாடாக மாறும் என்றால் அது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அதனால் இது எல்லா மதங்களையும் சமமாய் கருதுகிற இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற மதச்சார்பற்ற நாடாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை நான் மரணமடைகிற வரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். இது மதச்சார்பற்ற ஒரு நாடாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஒருபோதும் ஒரு மதம் சார்ந்த நாடாக இது மாறக்கூடாது. இங்கு அரசு மதம் என்று ஒரு மதம் இருக்கக்கூடாது. அதில் ஐ எம் வெரி கிளியர். நான் சொல்ற லெவல்ல இதை யார் புரிஞ்சுக்குவா, யார் என்னை எதிர்ப்பா எனக்கு தெரியாது. ஆனா ஆழமா யோசிக்கணும். எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு பின்பற்றினா என்ன ஆவறது? இந்த விபத்தை நம்ம செய்யக்கூடாது. ஏன் அதையும் உடைச்சு சொல்லிட்டுமா? நாம் அப்படி போகிற போது இஸ்லாமிய நாடுகள் நம்மோடு ஒத்துழைக்காது, யூரோப் கிறிஸ்துவ நாடுகள் நம்மோடு ஒத்துழைக்காது, இந்தியா தனிமைப்படுத்தப்படும். நீங்கள் 10 வருஷம் கழிச்சு என்னென்ன, இப்போ அமெரிக்கா நம்மளை கை வச்ச போது நம்ம எல்லாம் சமாளிக்கிறோம். ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஸோ எல்லா நாடுகளுடைய பகையை சம்பாரிச்சுக்கிட்டு நாம் எங்கள் ஆட்சி பண்ண முடியாது. நான் யார் மேலே இருக்கிற வெறுப்பில் சொல்லலை, நாட்டின் மீது உள்ள அன்பால் மட்டும்தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு சொல்லத்தான் நினைக்கிறேன். இதன் விளைவுகள் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. நீங்க ஒவ்வொரு கோணத்தில் அதை யோசித்து கொண்டே போனா, இப்போ நீங்கள்லாம் சுதந்திர தினம் கொண்டாடுறீங்களா? சுதந்திர தினம் நீங்களாம் சுதந்திரமானவங்களா? நீங்களாம் சுதந்திரமானவங்க? லேட்டாக வீட்டுக்கு போனால் தெரியும். சார், சுதந்திரத்தோட இலக்கணம் என்ன தெரியுங்களா? நான் அடிமையாக இல்லை என்பது மட்டும் சுதந்திரம் அல்ல, யாரையும் எனக்கு அடிமையாக நினைக்க மாட்டேன் என்பதுதான் உண்மையான சுதந்திரத்தின் அடையாளம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இன்னும் 2 பேரை அடிமையாக தனக்கு ஆக்கணுங்கிறதுல எவ்வளவு ஆசையாக இருக்காங்க தெரியுங்களா? அவமானப்படுத்துறது, அவங்கள கேவலப்படுத்துறது, அவங்கள தன்னுடைய அடிமைகளாக ஆக்குவது. இன்னும் பல வீடுகள் எப்படின்னா, கணவன் சாப்பிட்டுட்டு தான் மனைவி சாப்பிடணும். ஏன் முன்னாடி சாப்பிட்டா என்ன? முன்னாடி அவங்க சாப்பிட்டா என்ன? உடல் நலத்துக்கு நல்லது. அவங்க காத்திருக்கணுமா என்ன? நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும், யாரோ வருவாங்க பார்க்கறதுக்கு, ஆண்களுக்கு லேட் ஆகும். ஆமாம், நீ முதல்ல சாப்பிடுன்னா, ஐயோ இல்லை அவர் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். தவறு அது. நம்ம ஒரு மறைமுகமாக மனைவி அடிமையாக வச்சுருக்கிறோன்னு அர்த்தம். அவங்களுக்குரிய சுதந்திரம். அதே மாதிரி போனால் ஹோட்டலில் சில பேர் எல்லாருக்கும் சேர்த்து அவன் ஆர்டர் பண்ணுவான். யார் நீ? ஆஷ்துரையோட மாமாவை வச்சான். உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிடுப்பான் சார். எல்லாருக்கும் இட்லி கொண்டா. அவனை அப்படியே சுட ஆஷை வாஞ்சி சுட்ட மாதிரி பேரை நினைப்பான். இவனை அப்படியே சுட்டா என்ன? அப்படியே ஹோட்டலுக்கு போகிறோமா, எப்போ அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிப்பேன். ஏன்னா அவங்க ஹோட்டலுக்கு வர்றது இந்த வீட்டு சாப்பாட்டிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு ஏதாவது ஆசையாக சாப்பிட்லாம் அப்படின்னு. சில பேர் போர்டெல்லாம் படிக்க சொல்லி இந்த மெனு கார்டுன்னு ஒரு சிலபஸ் கொடுப்பான். அந்த சிலபஸையும் ஃபுல்லாக படிக்க சொல்லிட்டு கடைசியாக 2 இட்லி கொண்டு. இது என்ன அக்கிரமம் இல்லை? எல்லாருக்கும் அது வேற, எல்லாருக்கும் சேர்த்து அப்படின்னு. இது மாதிரி ஒரு அக்கிரமம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க வாங்கிக்கிட்டோம், அவங்களுக்கு என்ன பிடிதோ அவங்க சாப்பிட்டோம், அவங்களுக்கு என்ன விரும்புதோ. சில ஹஸ்பண்டு இந்த புடவை கட்டினது எனக்கு பிடிக்கல, நீ வேறு கலரில் கட்டு. ஏன்? அவங்களுக்கு பிடிச்ச புடவை அவங்க கட்டிட்டு போகிறாங்க. இல்லை பிடிக்காத ஒன்றை கட்டிட்டாங்க, புடவையாவது அவங்க இஷ்டத்துக்கு கட்டிட்டு போகிறாங்க. ஒரு நியாயம் வேணாம். நீ என்ன புடவை கட்டுறதுன்னு என்னை கேட்டு கட்டு, நீ என் கூட தான் வெளியே வர அப்படின்னா தவறு. ஃப்ரீடம். அவங்களுடைய ஃப்ரீடத்தை நம்ம மதிக்க பழகணும். ஒவ்வொருத்தருக்கும் நான் அதை தான் கேட்டேன். நம்ம சுதந்திர தினம் கொண்டாடினா அதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? நாம் பல விஷயங்களுக்கு அடிமைகள், பல விஷயங்களுக்கு அடிமைகள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டு போகிறார். எவ்வளோ 50 கிலோமீட்டர் வேகத்தில் கார் ஓட்டு போகிறார். எல்லான்னு பாடிக்கிட்டு அப்படி அருமையாக அப்படி கார் ஓட்டிக்கிட்டு, ஏதோ ஒரு படத்தில் அப்போ சிவாஜி கணேசெல்லாம் பாடிக்கிட்டு வருவாங்க காரை ஓட்டிக்கிட்டு.
அந்த மாதிரி அந்த காரை அப்படி ஓட்டிக்கிட்டு ஜாலியாக ஒரு பாட்டுக்கு எல்லாம். இந்த 50 கிலோமீட்டரில் அவர் போகும்போது பின்னாலேருந்து ஒருத்தன் ஹார்ன் அடிக்கிறான். என்னடா இது பின்னாலேருந்து தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு ஒரு கோவப்படுறாரு கொஞ்சம். அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணான், டக்குன்னு அப்படி ஓவர்டேக் பண்ணிட்டான். அப்படி ஓவர்டேக் பண்ணும்போது இவனை அப்படி கை காமிச்சு, நீ எல்லாம் எதுக்கிட்ட வண்டி ஓட்டுற, போய் தொலைய வேண்டியது தானே, சாவர நேரத்தில் உனக்கு எதுக்கிட்ட வண்டி, என்னமோ பேசுகிறான். கண்ணாடிக்கு அந்த பக்கம் கேட்கக்கூட கேட்காது. ஆனால் நம்மளால் அதெல்லாம் கண்ணாடியை தாண்டி இவனே வரவு வச்சுக்குவான். அவன் என்னென்ன சொன்னான் அப்படிங்கிறத இந்த ஹிந்தி படத்தை பார்க்குறவன் டைலாக் தானே எழுதிக்கிற மாதிரி அவன் டைலாக் என்னங்கிறதையும் இவனே எழுதிக்குவான். என்னென்ன திட்டுறான் அப்படின்னு எழுதிக்குவான். எல்லாம் மனசில் அவன் எழுதிக்கிட்டு அவனை இப்படியே பார்த்தான். இந்த பாருங்கள், அவன் 60 இப்படி போனான் பாருங்கள், நம்மால் உடனே டக்குன்னு ஆக்சிலேட்டர் அமுக்கலாம். இந்த பாருங்க, அவனை தாண்டி அப்படியே போயிட்டு பட எருமை, நான் ஓட்டுற மாதிரி ஒரு நாள் ஓட்ட முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தில் அவனை அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு ஓட்டினான். அவன் 70 போனான், இவன் 80 போனான். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, முதல்ல அந்த காரை யார் ஓட்டினா, முதல்ல யார் ஏன்னு வச்சுக்குவோம், அவனை முதல்ல யார் ஓட்டினா, அவன் 50ங்கிற ஸ்பீடோடு ஓட்டினாலும் அதான் நம்ம மனசில் வச்சுருந்தது. இப்போ அந்த காரை யார் ஓட்டுறா, பி ஓட்டுறான். ஏன், அவன் 60 போனால் 60, அவன் 70 போனால் 70, அவன் 80 போனால் 90. அப்போ உன் காரை நீ தான் ஓட்டணுமே ஒழிய உன் காரை இன்னொருத்தன் ஓட்டினா நீ என்ன அவனுக்கு அடிமையா? அவன் என்ன வேணா ஓவர்டேக் பண்ணால் பண்ணிட்டு போகிறான், நான் 50 தான் போவேன்னு போயே. அவன் 60 போனால் அவனை ஓவர்டேக் பண்ணி உனக்கு என்ன ஆக போகுது, நீ 50 போயேன். அதுதான் ஜாலியாக நீ கண்டுபிடிச்சிருந்தேன்னா நீ அதுலேயே போ. அவனை பார்த்து அவனை மாதிரி நான் இருக்கணும், நீ ஏன் நீ உனக்கு சூடு போட்டுக்கிற, புலியை பார்த்து பூனை சூடு போட்டுதான்ற மாதிரி நானும் 60 போவேன்னு. உன் காரை நீ தான் ஓட்ட வேண்டுமே ஒழிய தெருவில் போகிற எவனோ ஒருவன் உன் காரை ஓட்டக்கூடாது. காரே இப்படி என்றால் உன் வாழ்க்கையையே எவனோ தான் இன்றைக்கு ஓட்டி கொண்டிருக்கிறான். ட்ரெஸ் பண்ணுறது ஒரு நடிகையை பார்த்து, ட்ரெஸ் பண்ணுறது ஒரு நடிகனை பார்த்து, அப்புறம் சாப்பிட்றது டிவியில் வர விளம்பரத்தை பார்த்து, எல்லாமே அடுத்தவனை பார்த்து காப்பி அடித்து நம்ம எப்படி சுதந்திரமானவன் நம்மளை சொல்லிக்க முடியும்? நம்மில் பலர் அடிமைகள் சார். யூடியூப்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வந்துட்டா அது உண்மைன்னு நம்புகிறோம் சார். இதை விட முட்டாள்தன உலகத்தில் ஒன்று இருக்க முடியுமா? எவ்வளவு பொய்யான விஷயங்கள் அதில் வந்திருக்கு தெரியுமா? அதில் வந்துட்டு ஒரு காலத்தில் அச்சில் வந்துட்டாலே உண்மைன்னு நம்பினாங்க, அச்சில் பத்திரிகையில் வந்துட்டாலே உண்மைன்னு நம்பினாங்க. அது அச்சில் பொய் வருது. அதே மாதிரி இப்போது இந்த மீடியாவிலையும் ஏகப்பட்ட பொய். நம்ம கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அப்போ நம்முடைய இயல்பு பாருங்க, எப்படியோ நம்ம மற்றவனுக்கு அடிமையாக இருக்கிறோம். அடிமையாக இருக்கக்கூடாது. சுதந்திரம் என்பது கொடியை குத்திக் கொள்வது அல்ல, இனிப்பை வழங்குவது மட்டுமல்ல, வாழ்க்கையில் இன்னொருவருடைய எண்ணங்களுக்கு கூட நாம் அடிமையாகாமல் இருப்பது, இன்னொருவரையும் நாம் வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களுக்கு அடிமையாக்காமல் இருப்பது. எண்ணங்களை வேண்டுமானால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், ஆனால் இன்னொருவர் நம் மீது அதை திணிக்குவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் யோசிச்சு தான் ஆகணும். வாழ்க்கையில் படிப்படியாக நம்ம சிந்திச்சு மேலே வருவதற்கு இதெல்லாம் யோசிச்சு தான் ஆகணும். நிறைய நம்முடைய நம்பிக்கைகள், நான் எல்லாத்தையும் பேசினா பகை தான் வளருது. நான் யாரோடையும் பகை வளர்த்துக்கிறதுக்காக நான் வரல. யாரோ ஒருத்தர் குறை சொல்லி அவங்கள சமூகத்திலேருந்து பிரித்து எனக்கு என்ன ஆக போகுது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறது, யாரையும் நசுக்காதீங்க, யாரையும் கொடுமைப்படுத்தாதீங்க, யாரையும் முட்டாளாக ஆக்காதீங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அடுத்தவங்கள ஏற்றுக்கொள்வதற்கு பழகுங்க, அடுத்தவங்களுடைய சிந்தனைகளுக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் கேளுங்க. அப்புறம் அந்த சயின்ஸ் படி சரி தப்பு அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வருகிற நல்ல முயற்சிகளுக்கு வாங்க. இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனாலும் நம்ம யோசிக்க வேண்டிய பல்வேறு விஷயங்களில் ஒன்று. நான் இன்னும் ஒரு 2 செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். முன்பை விட மனிதர்களுக்கு இப்போ மரணம் ரொம்ப விரைவில் வருது. விரைவுனா 50 வயசில் இறந்து போகிறான், 40 வயசில் இறந்து போகிறான், 55 வயசில் இறந்து போகிறான். அது என்னமோ இந்த கொரோனா ஊசி போட்டதால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், பிளட்டு கிளாட் ஆகுதோ என்னமோ. ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுங்களா, அன்பானவர்கள் அவனுக்கு இல்லை. ஏன்னா எல்லாத்த விட முக்கியமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொருவரோடு நம்ம அன்பாக இருக்கிறது தான். ஒரு பொண்ணு பித்தளை கடையில் அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஒன்று
அவளுக்கு எதேச்சியாக கிடச்சிது. அப்படி தேய்ச்சா பூதம் வந்துடுச்சு. கதை தான். இப்படி தேய்ச்ச உடனே பூதம் வந்துடுச்சு. அந்த பூதம் உடனே கேட்டது, உத்தரவிடுங்கள், என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டு. அவளுக்கு ரொம்ப நாளாக என்ன வருத்தம், புருஷன் நம்மக்கிட்ட அன்பாக இல்லை அப்படி. இது எல்லா பெண்ணுக்குமே இருக்கும். ஏன்னா எந்த புருஷனும் மனைவிட்ட அன்பாக இல்லை. உண்மையை சொல்லித்தானே ஆகணும். ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தான் பல பேர் வண்டியை ஓட்டுறாங்க ஒழிய, அப்படியே இல்லைன்னா இல்லைன்னா போய் சொல்லி என்ன போகுது. இத்தனை வயசுக்கு அப்புறம் நாங்கள்லாம் ஏன் மீட்டிங்க்கு வரோம்? இதை யூடியூப்பில் இதை போட்டுருவாங்க, அங்கே கேட்டுருவாங்க. சொன்னால் கேட்குறீங்களாப்பா, எங்களுக்கு தானேப்பா பெரிய இம்சை. சரி, அவள் இப்படி தேய்ச்சால பூதம் வந்துச்சு. அவள் ஒன்று சொன்னா, எனக்கு ஒரே ஒரு வரமா ஒன்று தான் வேணும். என்னம்மா, என்ன வேணும்? காலையில் எப்போ கண் முழிச்சாலும் என் புருஷன் என் முகத்தில் தான் முடியும், என் கூடவே தான் இருக்கும். என்னை மடியிலே உட்காந்து வச்சு, மடியில் உட்காராப்பில் இருக்கணும். என்னை மடியில் தான் எப்போ உட்காந்து வச்சு. என்னை பிரிஞ்சிட்டா அவர் நர்வஸாக ஆகிடணும். என்னை பிரிஞ்சுட்டா அவர் அப்படியே தவிக்கணும். ஐயோ பார்க்கலைன்னு அப்படியே தவிக்கணும். அவர் எப்போவுமே என்னை தடவி கொடுக்கணும். அந்த பூதம் எப்படி பார்த்து இவ்வளோதானே, எஸ் ஜெய் பூபா அப்படின்னு அவளை ஒரு செல்ஃபோனாக மாற்றுச்சு. அவ கேட்டா, ஏன் என்ன செல்ஃபோன் ஆக்கணும்? இதுதான் நீ சொல்கிற எல்லாத்துக்குமே வரும். காலைல ஏஞ்ச உடனே இது மூஞ்சில் தான் முழிப்பான், இதை மடியில் வச்சுக்குவான், பக்கத்தில் அது எப்போவுமே வச்சுருப்பான், காணும்னா தவிச்சு போயிடுவான், அடிக்கடி தடவி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால் இது ஒன்று தான் வழியே தவிர, இதை தவிர வேறு எந்த வழியுமே இல்லை. நான் ஏதோ ஜோக்குக்காக சொன்னேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி எல்லா மனிதர்களுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் விட இன்னொரு மனுஷனுடைய அன்பு தேவைப்படுதுங்கிறது தெரியல. ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதியிருப்பார், கொஞ்சம் கஷ்டமான கதை. அதாவது அந்த அந்த ஒரு பெண்ணு, அவங்க ஹஸ்பண்டு, அவருக்கு வேறு ஒரு பெண்ணோட ஒரு நட்பு இருக்கும். அதை யாரோ வந்து கோல் மூட்டுவான் இந்த மனைவி கிட்ட வந்து சொல்லுவான். ஒரு வார்த்தை சொல்வா, இந்த பாரு எனக்கு தெரியும் நீ எதுக்கு அதை பற்றி பேசுகிற? அவருடைய அந்தரங்கம் புனிதமானதுன்னு ஒரு சிறுகதை. இது நான் சொல்கிறதால எல்லா ஆம்பளையும் அயோகத்தனை பண்ணுங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. அதாவது என்ன சொல்ல வரா, அவருக்கு அவன் மேலே இருக்கிற அந்த பிரியம்ங்கிற அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதில் அவர் இஸ் ஹாப்பி. நம்ம எதுக்கு அதில் தலையிடணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு. அப்போ நீங்கள் கேட்பீங்க, ரிவர்ஸும் சரிதானா அப்படின்னு. எனக்கு முழுக்க என்னால் நியாயப்படுத்த முடியாது, ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிட்டு போகிறேன். யாரோ ஒருவர் ஒரு மனிதர் மீது அன்பு செலுத்துகிறாருன்னா அவருக்கு எங்கேயோ ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது வச்சுங்களேன். இப்போ காற்றழுத்த மண்டலம் எப்படி உண்டாகுது, ஒரு வேக்யூம் கிரியேட் ஆன உடனே அந்த இடத்துல காற்று வந்து சேருது. அவருக்கு ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது, அங்கே வந்து ஒரு நட்பு சேருது. நம்ம குறைன்னு சொல்ல முடியுமா? பல பேருக்கு தெரியாதுங்க, பல உண்மைகள் பல பேருக்கு தெரியாதுங்க. மிகப்பெரிய மனிதர்களுக்கு எந்த விதமான கெட்ட ஒரு சகவாசமும் இல்லாமல் யாரோ ஒரு பெண்ணோட நட்பு வருங்க. அதை புரிஞ்சுக்காம பல பேர் வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அவள் என்ன அவளோட நீங்கள் சொல்ல, அவளை என்ன அவளோட, அப்படி இல்லை. கம்பேனியன்னு பேர், கம்பேனியன். நான் பேர் சொல்ல முடியாது, நான் சொல்லிட்டேனே, தலைப்பே சொல்லத்தான் நினைக்கிறேன்னு. ஒருத்தர் பேர் நான் சொல்லவே முடியாது, எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவார், அவரோட வயதான காலத்தில் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வருவாங்க போவாங்க, அந்த அம்மா வந்து சிரிக்க பேசிக்கிட்டு இருப்பார். வீட்டில் எல்லாம் கேட்டான், அது என்ன இது, அவள் வந்து அம்மட்டி நீ இழிக்க பேசுகிற, டேய் இந்த வயசுக்கு மேலே என்னை தப்பாக நினைக்கிறீங்களாடா அப்படின்னு. ஏன் நினைக்காம என்ன பண்ணுறது? அது வேறு ஒன்றும் கிடையாது. அந்த 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 அம்மா வந்து அவர் ஏன் மகிழ்ச்சியாக பேசுகிறாருன்னா, இவருக்கு சங்கீத ஞானம் உண்டு. அவரை உட்காந்து சுற்றி இருந்த எவனுக்கும் சூனியம். அந்த சங்கீதத்தை பற்றி அவர் பேசணும் அப்படின்னா, இது ஏதோ இந்த சிவகுமார் சுகாசினி என்ன கதை, அது சிந்து பைரவி. எல்லா வீட்லேயும் ஒரு சிந்து பைரவி உண்டு, எல்லா வீட்லேயும் ஒரு முதல் மரியாதை உண்டு. ரொம்ப ஒன்றே உன் லைஃப்பில் உண்டு. ஆனால் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் அனாவசியமான விஷயம். ஆனால் என்னென்ன, ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் சிந்து பைரவி, ப்ளீஸ் அக்செப்ட் முதல் மரியாதை. ஏன் நீங்கள் சட்டங்களின் வழி உரிமை கொண்டாடுகிற சில பிள்ளைங்க, நான் தான் எங்கள் அப்பா, இவர் சொத்து முழுக்க எனக்கும்பா. நீங்கள் உண்மையாக சொல்லட்டுமா, ஏவனோ தெருவில் போகிறவன் அவனுக்கு செய்கிற தொண்டில் இவன் 10ல் 1 பங்கு செய்ய மாட்டான். சார்
அன்றைக்கி ஆஸ்பத்திரி போகணும்னு சொன்னீங்களே சார், ஆஸ்பத்திரி போனீங்களா சார் வந்து கேட்பான். இல்லைடா ராஜா, ஆஸ்பத்திரிக்கு யாருமே என்னை கூட்டிகிட்டு போகல. வாங்க சார், ஆஸ்பத்திரிக்கு போய் செக்கப் பண்ணாமல் ஏன் சார் சொல்ல வேணாமா என்கிட்ட? அப்படி ஸ்கூட்டரில் உட்காந்து வச்சு அவன் நேராக கூட்டிகிட்டு போய் செக்கப்லாம் பண்ணிவிட்டு, சார் அந்த அன்றைக்கி இந்த நெயில் கட்டர் ஒன்று வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் மறந்துட்டீங்கல்ல, இருங்க அந்த நெயில் கட்டர் வாங்கிக்குவோம். அப்புறம் அன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த இது ஏதோ பிஸ்கட் ஒன்று சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கல்ல, இருங்க அது இங்கே கிடைக்காது. யார்? அந்த தெருவில் எவனோ ஒருத்தர். நீங்கள் அந்த பையன்கிட்ட இவர் ஏதாவது உதவி பண்ணால் அந்த வீட்டில் எல்லாம் சொல்லுவான், ஒருவேளை ஏன் இல்லாட்டி அந்த பையனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, என்னமோ இருக்கும். மானங்கட்ட மனுஷன் சார். பணமே முக்கியம் அல்ல, ரத்த சம்பந்தமும் இல்லை. ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை விடுறவன் எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியுங்களா? அவனுக்கு எந்த காரணமுமே இல்லை, அவன் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அன்பு செய்வான். நான் சொல்லட்டுமா, சட்டபூர்வமாக உரிமையானவர்களை விட அன்பு பூர்வமாக உரிமையானவர்களை ஒருபோதும் நம்மால் விட்டுவிட முடியாது. இன்னொன்று சொல்லட்டுமா, என்ன, உறவினால் வருகிற அன்பை விட அன்பினால் வருகிற உறவு வலிமையானது. இப்போ எனக்கு உறவு சித்தப்பா பையன், அதுக்காக செய்யணும், எனக்கு மாமன் பையன் அதனால செய்யணும், இதெல்லாம் உறவால் வர்ற கட்டம். எவனுமே இல்லை, எவனோ தெருவில் போகிறவன், ஆனால் எனக்காக அழறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். புரியுதா? ஏன்னா சுமக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். எனக்கு என்ன ஒரு பணிவிட வேணா செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இப்போ எனக்கு நிற்க முடியல, கால் வலிக்குதுண்ணா, சார் உட்காருங்க சார், நான் கால் வேணா உங்களுக்கு மருந்து போட்டு விட்டுமா அப்படின்னா, அவன் யார் பெற்ற பிள்ளையோ அவங்ககிட்ட நம்ம பிரியமாக இருக்க மாட்டோமா? யார் பெற்ற பிள்ளையோ நமக்கு பிரியமாக இருக்க மாட்டோமா? இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, சட்டபூர்வமான உரிமை உடைய உறவுகளை பற்றி மட்டுமே பேசாதீர்கள். மனப்பூர்வமான அன்புள்ளவர்களை பற்றி, அவர்களை மதிப்பதற்கு தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். இயற்கையை நேசியுங்கள். நீங்கள் இயற்கை பொருள், ஒரு பூரானை போல், ஒரு பல்லியை போல், ஒரு முல்லையை போல், ஒரு மல்லியை போல், ஒரு விதமான இயற்கை உணவு, காய்கறி, காற்று என்று பஞ்சபூதங்களில் உண்டானதை போல் நீங்கள் ஒரு இயற்கை பொருள். தயவு செய்து உங்கள் வாழ்நாளில் நிலாவை பாருங்கள், நிமிர்ந்து பாருங்கள். எப்போதும் குனிந்து போன் பார்த்து கொண்டிருப்பது, அல்லது நேராக டிவி பார்த்து கொண்டிருப்பது, இல்லை என்றால் சுவரை பார்த்து கொண்டே இருப்பது. கொஞ்சம் நிமிர்ந்து வானத்தை பாருங்கள், நிலாவை கொஞ்சம் பாருங்கள், அதில் கண் சிமிட்டும் நட்சத்திரங்களை பாருங்கள், எங்கோ தோட்டத்தில் பூக்கிற ஒரு பூவின் மெல்லிய சிணுங்கலை பாருங்கள். அந்த பூ கொஞ்சம் தலையாட்டும் பாருங்க, அந்த பூ காற்றுல தலையாட்டும். என்னை கவனிக்க மாட்டியா, என்னை கவனிக்க மாட்டியா? நீங்கள் கேட்பீங்க, பைத்தியம் நீ என்ன இப்படிலாம் பேசுறியன்னா. நெஞ்சில் கனல் மணக்கும் பூக்கள், பாரதி. அந்த பூக்கு ஒரு ஆசை இருக்காது, தன்னை யாராவது பார்த்து ரசிக்க மாட்டானா, அது பிறந்த நாள்லேருந்து நினச்சிருக்காது. இந்த வயலட் கலர் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கலர் உலகத்தில் பார்க்க முடியுமா? அது வயலட்டோட பிறந்தது. சில பேர் நேராக எரும மாடு மாதிரி வருவான், இதை பார்க்கவும் மாட்டான், இதை ரசிக்கவும் மாட்டான், அவன் பாட்டுக்கு அப்படியே போவான். சில வீட்டில் பெண்கள் படாத பாடுபட்டு கோலம் போட்டிருப்பாங்க, எருமாடு மாதிரி அது மேலே நடந்து போவான். ஓ, கோலம் போட்டிருக்கியா, கார்த்திகைக்கு கோலம் போட்டிருக்கியா, அடே என்ன அழகாக இருக்கு, ஒரு வினாடி நின்று ரசிக்கலாம் இல்லை? ரசிங்க, ஒவ்வொரு கணத்தையும் ரசிங்க, ஒரு மின்னலை ரசிங்க, ஒரு மழையை ரசிங்க, ஒரு பூவை ரசிங்க, ஒரு நட்சத்திரத்தை ரசிங்க, நிலவை ரசிங்க, சூரியன், எது இயற்கை பொருளோ அதை ரசிங்க, உணவை ரசிங்க, வாழ்க்கையை ரசிங்க. எல்லாத்தையும் நிம்மதியா அன்பா ரசிக்கிற ஒரு கல்ச்சர் அது நமக்குள்ள டெவலப் ஆகணும். ஒருத்தர் காற்று கொடுத்தா சார், சில பேர் போஸ்ட் ஆஃபீஸில் தபால் போட்ட மாதிரி போடுறான் சார். போஸ்ட் பாக்ஸில் தபால் போடுவாங்கல்ல அந்த காலத்தில், அது மாதிரி அது அவக்கு அப்படி திரும்பி, ஏய் இங்கேயே ஓட்டை போட்டு ஊற்றிருக்கலாம்டா, அதுக்கு இது எதுக்குடா உனக்கு இங்கே 32 அடி குடல் எதுக்கு வேஸ்ட்டு வாங்க? அதை கொடுத்தா அந்த டீ கப்பை அப்படி வாங்கிட்டாரு. கப்பு அழகாக இருக்கு, கப்பு அழகாக இருக்கு, அந்த கப்போட கலர் நல்லா இருக்கு, கப்பில் டீயில் ஒரு கலர் இருக்கு, ஒரு ப்ரௌன் கலர், அடே எவ்வளோ அழகாக இருக்கு, அடே என்ன வாசனை அந்த டீ, இது எங்கே ஸ்ரீலங்காலேருந்து வந்ததா, எங்கேருந்து வந்த டீ இது, அந்த அது இவ்வளவும் அந்த அதை என்ஜாய் பண்ணி அந்த வீட்டில் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பரிமாறிக்கொண்டா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை. நிறைய சொல்லலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.